ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ஒரு ஸ்டாக்குக்கோ இல்ல ஒரு கம்பெனிக்கோ வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுக்கு முந்தின வீடியோல வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, இது ரெண்டையும் வந்து எந்த இடத்துல வந்து பயன்படுத்தணும், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு வந்து என்ன அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான அனாலிசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீடைலையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அந்த வீடியோக்கான லிங்க் இப்போ உங்களுக்கு கார்டுல இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு கம்பெனி இல்ல ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான். பட் இந்த விஷயத்தை வந்து நான் ரொம்ப சிம்பிளா ஒரு 7 ஸ்டெப்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த 7 ஸ்டெப் என்னென்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பாரிசன். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓனர்ஷிப். ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பிரைஸ். சிக்ஸ்த் ஸ்டெப் வந்து ரிஸ்க். செவன்த் ஸ்டெப் வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இப்போ இந்த வீடியோல இந்த 7 ஸ்டெப்பையும் வந்து நம்ம கவர் பண்ண போறது இல்ல. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒருவேளை இந்த 7 ஸ்டெப்பையும் வந்து ஒரே வீடியோல கவர் பண்ணேன் அப்படின்னா வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்க்கக்கூடிய உங்களுக்கும் ரொம்பவே போரிங்கா இருக்கும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு ஒரு ஸ்டெப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் இந்த பேர்லயே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் என்ன மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியை சேர்ந்தது இல்ல என்ன மாதிரியான ஒரு செக்டாரை சேர்ந்தது அப்படிங்கறது நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக இது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய செக்டர்ஸ் இருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அப்போ எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நிஃப்டில வந்து இன்னைக்கு ஒரு 2% வந்து growth இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நியூஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா, அப்போ நிஃப்டில இருக்கக்கூடிய எல்லா செக்டாருமே வந்து ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா, அதாவது எல்லா செக்டாருமே வந்து இந்த 2% growth அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சில செக்டார் வந்து அதை விட அதிகமாவே வந்து growth இருக்கும். சில செக்டார் வந்து அதே 2%ல இருக்கலாம். சில செக்டார் அதை விட கம்மியா இருக்கலாம். சில செக்டார் நெகட்டிவ்ல போயிருக்கலாம். இந்த மாதிரி மாறுதல் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருவேளை ஒரு ஐடி செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த டயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் வந்து மேபி கீழே இருக்கலாம். இல்ல ஆட்டோமொபைல் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த டயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிங் செக்டார் வந்து கீழே விழுந்திருக்கலாம். இல்ல ஆயில் அண்ட் கேஸ் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பேங்கிங் செக்டார் வந்து மேபி கீழே போயிருக்கலாம். ரெண்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. பட் இந்த எல்லா செக்டாரும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகணும், ஒரே டைரக்ஷன்ல போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதான் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டாக், நீங்க எந்த ஸ்டாக்லயோ இல்ல எந்த கம்பெனிலயோ வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, அந்த கம்பெனி வந்து முதல் என்ன மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்தது, என்ன மாதிரியான ஒரு செக்டாரை சேர்ந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த செக்டாரை வந்து ஏன் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஏன் செக்டாரை பார்த்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொல்றேன். அதாவது எல்லா செக்டார்லயும் வந்து இருக்கக்கூடிய growth ரேட் அப்படிங்கிறது ஒரே மாதிரியா இருக்க போறது கிடையாது. ஆயில் அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் growth ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும், பட் ஸ்டெடியா இருக்கும். அதே ஐடி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா growth ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், பட் ஸ்டேபிளா இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். இதுதான் வந்து இந்த செக்டாரை நாம ஏன் பார்க்கணும், செக்டார் வந்து எதுக்காக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கறதுக்கான இம்பார்ட்டன்ஸ். இப்ப அடுத்தபடியா இந்த இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ்ல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கம்பெனி என்ன மாதிரியான ஒரு கேபிட்டல் இருக்கு அப்படிங்கிறது. இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ. அதாவது ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்றத சொல்லக்கூடியதான் வந்து இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது. அதாவது அந்த கம்பெனி மொத்தம் வந்து எவ்வளவு முதலீடு போட்டிருக்காங்க, அந்த கம்பெனியோட ஒர்த் எவ்வளவு அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது. இந்த கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப், ரெண்டாவது வந்து மிட் கேப், மூணாவது வந்து ஸ்மால் கேப். இந்த லார்ஜ் கேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான அளவு ஒரு கேபிட்டல் அமௌண்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் வந்து லார்ஜ் கேபிட்டல் அப்படிங்கிறது. இந்த மிட் கேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியமான ஒரு கேபிட்டல் இருக்கக்கூடிய நிறுவனங்களை தான் வந்து மிட் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே ஸ்மால் கேபிட்டல் அப்படின்னா ரொம்ப சின்ன தொகையை வச்சு ரன் பண்ணக்கூடிய நிறுவனங்களை வந்து ஸ்மால் கேபிட்டல் வந்து சொல்லுவாங்க. ஓகே,
இதை பொறுத்து எப்படி வந்து என்னோட ஸ்டாக் வந்து டிஃபர் ஆக போகுது அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் வந்து ஒரு லார்ஜ் கேபிட்டல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில இருந்து நீங்க ஸ்டாக் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, லார்ஜ் கேபிட்டலோட அந்த ரெவென்யூவா இருக்கட்டும், ஏர்னிங்கா இருக்கட்டும், அவங்களோட ப்ராஃபிட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதுல வந்து எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. அதே மாதிரி அவங்களோட இந்த growth இருக்கும் இல்லைங்களா, இந்த growthலயும் வந்து பெரிய அளவுல வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்காது. வாலடைலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ இது நீங்க மிட் கேப் இல்ல ஸ்மால் கேப்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த நிறுவனங்களோட அந்த ஏர்னிங் ஆகட்டும், ரெவென்யூ ஆகட்டும், ப்ராஃபிட் இருக்கட்டும், இல்ல அவங்களோட growth ரேட்டா இருக்கட்டும், கண்டிப்பா வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஒரு வாலடைலிட்டி இருக்கும். இந்த ஃபிளக்சுவேஷன் அப்படிங்கறத நான் எதை சொல்றேன் அப்படின்னா, மேபி 2015ல வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். பட் 2016ல அவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சு போயிருக்கலாம். 2016ல திரும்ப அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். 2016ல அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். பட் ப்ராஃபிட் வந்து கம்மியா இருந்திருக்கலாம். 2017ல அவங்க ப்ராஃபிட் அதிகமாக இருக்கலாம். ஆனா சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம். இந்த மாதிரியான டிஃபரன்ஸ், அதாவது இந்த மாதிரியான ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு growth இருக்கக்கூடிய இதுதான் வந்துட்டு இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அப்படிங்கிறது. பட் லார்ஜ் கேப்புக்கு இந்த மாதிரியான ஒரு வாலடைலிட்டி இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் இருக்கும். பட் ரொம்ப கம்மியான அளவுல வாலடைலிட்டி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்டான ஒரு வாலடைலிட்டி இருக்காது. அதுதான் வந்து இதோட முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் என்ன மாதிரியான ஒரு கேபிட்டல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படிங்க. அப்போ இந்த மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறது நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்குக்கு ஒரு வைட்டல் ரோலா வந்து இருக்கு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டர்பிரைஸ் வேல்யூ. இந்த என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படிங்கறத நான் ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இந்த மார்க்கெட் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அந்த மார்க்கெட் வேல்யூக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க அந்த கம்பெனியை வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு பைசா வந்து கொடுக்கணும், எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து நீங்க அந்த கம்பெனியை வாங்க முடியும் அப்படிங்கறத சொல்றதுதான் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது. இந்த என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வாங்கி இருக்கக்கூடிய கம்பெனியோட ஆக்சுவல் ஒர்த் என்ன அப்படிங்கறத காட்டக்கூடியதான் வந்து என்டர்பிரைஸ் வேல்யூ. இந்த என்டர்பிரைஸ் வேல்யூவை நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க உங்ககிட்ட வந்து ஒரு கடை இருக்கு. அந்த கடையோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 100 ரூபாய். அதாவது நீங்க கடையை ஒருவேளை வித்தீங்க அப்படின்னா நீங்க 100 ரூபாய்க்கு வந்து விற்க முடியும். அதான் வந்து மார்க்கெட் வேல்யூ. ஆனா அந்த கடையோட கல்லாப்பெட்டியில நீங்க ஒரு 20 ரூபாய் வந்து வச்சிருக்கீங்க. சோ நீங்க விக்கிறீங்க அப்படின்னா, வாங்குறவங்க வந்து எவ்வளவுக்கு வாங்குவாங்க? 100 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. ஆனா அவங்க 100 ரூபாய் கொடுத்து வாங்குனது போக கல்லாப்பெட்டியில ஆல்ரெடி ஒரு 20 ரூபாய் வேற அவங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா, இந்த 100 ரூபாய் மைனஸ் 20 ரூபாய், 80 ரூபாய் தான் வந்து உங்களோட என்டர்பிரைஸ் வேல்யூ. வெறும் 80 ரூபாய்க்கு தான் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதா வந்து இதோட கணக்கு. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கவனிங்க. அதே கடைய நீங்க வந்து இன்னொருத்தருக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னா 100 ரூபாயா இருக்கு. பட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்க கடைக்காக நீங்க ஒரு 30 ரூபாய் வந்து வெளியில ஒருத்தவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கீங்க. பட் நீங்க எவ்வளவுக்கு விற்க போறீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு தான் வந்து விற்க போறீங்க. அதுல மாற்றமே கிடையாது. ஆனா வாங்குறவங்ககிட்ட நீங்க சொல்லிடுறீங்க, நான் 100 ரூபாய் கொடுத்து நீ கடன் வாங்கிக்கோ. ஆனா அது போக என் கடையில ஆல்ரெடி வந்து ஒரு 30 ரூபாய்க்கு கடன் இருக்கு. நீ வாங்கிட்டு இந்த 30 ரூபாயும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்போ இவருக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது வாங்குறவருக்கு? இந்த 100 ரூபாய் பிளஸ் 30 ரூபாய் வந்து அவருக்கு ஆகுது. இப்போ என்டர்பிரைஸ் வேல்யூ எவ்வளவு? 130 ரூபாய் தான் வந்து என்டர்பிரைஸ் வேல்யூ. பட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு? 100 ரூபாய். இந்த எக்ஸாம்பிள் ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வேல்யூக்கும் என்டர்பிரைஸ் வேல்யூக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இந்த என்டர்பிரைஸ் வேல்யூ எதுக்காக அவசியம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். நீங்க ஒரு கம்பெனில வந்து ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த கம்பெனில இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாசஸ்க்கு வந்து நீங்களும் ஒரு பங்குதாரரா வந்து ஆக போறீங்க. அதான் வந்து ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறது. அப்போ அந்த கம்பெனில நீங்க வாங்கும் போதே ஆல்ரெடி வந்து ஒரு கடன் வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க வாங்கக்கூடிய ஷேருக்கு தகுந்தாப்புல உங்களுக்கும் அந்த கடன்ல வந்து பங்கு இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. அந்த கடன்ல உங்களுக்கும் வந்து பங்கு இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க அதிக கடன் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து செலக்ட் பண்ணுவீங்களா, இல்ல கம்மியான கடன் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணுவீங்களா, இல்ல அந்த கம்பெனியோட பேங்க்ல வந்து பேலன்ஸ், அதாவது கேஷ் வந்து நிறைய வச்சிருக்கக்கூடிய கம்பெனி செலக்ட் பண்ணுவீங்களா, இல்ல கேஷ் கம்மியா வச்சிருக்கக்கூடிய கம்பெனி செலக்ட் பண்ணுவீங்களா? இத வந்து பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நீங்க சொல்லிடுவீங்க, கண்டிப்பா வந்து எனக்கு கடன் ரொம்ப கம்மியா இருக்கணும். பட்
இந்த பேங்க்ல வந்து பேலன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய கம்பெனியா கிடைச்சா எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கும், இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அதான் வந்து சிம்பிளா சொல்லக்கூடியதான் வந்து இந்த என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படிங்கிறது. மார்க்கெட் வேல்யூங்கிறது மார்க்கெட் வேல்யூ என்ன வேணுமாலும் இருக்கலாம். பட் என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஆக்சுவல் ரியாலிட்டியை உங்களுக்கு வந்து காட்டும், கம்பெனியோட ஒர்த் என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த என்டர்பிரைஸ் வேல்யூ வச்சு நீங்க உங்களோட ஸ்டாக்கை வந்து ஒரு எவாலுவேட் பண்ண முடியும். இந்த கம்பெனில வந்து நம்ம வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கறது. அதுக்காக தான் வந்து இந்த என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படிங்கிறது முக்கியம். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாவும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா வந்து இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஒருவேளை இதுல எந்த விதமான டவுட் இருந்தாலும் இல்ல இதுல என்ன விதமான கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது ஸ்டெப், அதாவது ஒரு நிறுவனத்தோட பினான்சியல் ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படி வந்து நம்ம எவாலுவேட் பண்றது அப்படிங்கறதான் வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறது நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாலேஜ். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாகர் சேகர். தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.